ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக வேகணும். அப்புறம் 2 எக் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா சூடாகினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ளேவருக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா கேபேஜ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் அண்டு சோயா சாஸ் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸில் ஒரு 90% மட்டும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் 2 எக்கு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரைஸ் வேக வச்சுருந்தோம் பாசுமதி ரைஸ், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான், நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.